ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு காலையில் தீபாவளி. இப்போவே தீபாவளி வந்துடுச்சு. தீபாவளி பட்டாசு சத்தம் நான் இப்போ தான் எடுக்கிறேன் இந்த பதிவை. பட்டாசு சத்தத்தோடு தான் தீபாவளி வந்துடுச்சு. தீபாவளி எப்படிமா செலிப்ரேட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க ரமேஷ் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் சொல்கிறேன், காலையில் எந்திரிங்க. எப்படி பட்டாசு சத்தத்தில் ஒரு 5 மணிக்கே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். எந்திரிச்சிடுவீங்க. எந்திரிச்சதும் வீட்டில் எல்லாத்தையும் கடகடன்னு குளிக்க சொல்லுங்கள். எல்லோரும் குளிச்சுட்டு வந்ததும் எல்லாரையும் ஒன்றா நிறுத்தி சூடங்காட்டி சாமி கும்பிடுங்க. இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் எங்கள் வாழ்க்கை இதே மாதிரி குதூகலமாக சந்தோஷமாக இருக்கணும், எல்லா விஷயங்களுமே வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு, போன தீபாவளியிலேருந்து இந்த தீபாவளி வரைக்கும் எனக்கு நீ செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் தான், அது நல்லது இருந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் உங்களுக்கு ஒரு சங்கடத்தையும் கொடுத்துருப்பார். அதனால் சந்தோஷத்தையும் கொடுத்த சங்கடத்தையும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி. என்ன விஷயங்களாக இருந்தாலும் நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டு, மனசார கும்பிட்டு, எல்லோரும் புது ட்ரெஸ் மாற்றிட்டு வரக்குள்ளே போய் டிஃபன் செய்யுங்க. டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஸ்வீட்டு பட்சணங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கு எல்லாமே கொண்டு போய் யாருக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரக்குள்ளே உங்களுக்கு 4 தட்டு வந்திருக்கும் இல்லையா? பக்கத்து வீட்டில் இருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு டிவி போட்டு நிம்மதியாக உட்காந்து அன்றைக்கி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்து எல்லா வீட்டில் இருந்து வந்த ஸ்வீட்ஸும் பட்சணம் எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மெதுவாக போய் மதியத்துக்கு சமைங்க. சமைச்சிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டுட்டு தூக்கம் வந்தால் தூங்குங்க. இல்லை டிவியில் நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருந்தால் ஜாலியாக பாருங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நைட்டு வரைக்கும் இப்போ யாராவது வீட்டுக்கு வர்றவங்க கூட பேசுங்க, பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசுங்க, புது ட்ரெஸ்ஸை எல்லாத்துக்கும் காட்டுங்க, நல்லா சந்தோஷப்படுங்க. யாரை பார்த்தாலும் ஹாப்பி தீபாவளி சொல்லி அவங்க ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவங்க சந்தோஷமாக உங்களுக்கும் திருப்பி அதை சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்றைக்கி முழு சந்தோஷத்தை, கொஞ்சம் பேசாமல் கூட இருப்பீங்களே யாராவது அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க யார் கூடயாவது கொஞ்சம் பேசாமல் கூட தயக்கமாலாம் இருப்பீங்களே, அவங்க கூடையெல்லாம் அன்றைக்கி பேசிடுங்க, ஹாப்பி தீபாவளி சொல்லிடுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். 6 மணிக்கு திரும்பியும் விளக்கேற்றுங்க. குழந்தைங்களை வெளியே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு நல்லா பட்டாசு விடுங்க. இல்லை வெளியே எங்கேயாவது போகிறவங்களா இருந்தால் பத்திரமா போயிட்டு வாங்க. எந்த இடத்துல பட்டாசு வெடிக்கணும்லாம் தெரியாது, அதனால் பத்திரமா போயிட்டு வாங்க. அதே மாதிரி வீட்டில் பட்டாசு விடும்போது குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு எதுவும் தீக்காயமெல்லாம் ஏற்பட்டுறாத மாதிரி நல்லா ஜாலியாக அவங்க கூட பட்டாசு வெடிங்க. வந்து டின்னர் சாப்பிடுங்க. டிவி பார்த்துட்டே டின்னர் சாப்பிடுங்க. முடிச்சுட்டு போய் நிம்மதியாக தூங்குங்க. அன்றைக்கி காலையிலேருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் அசை போட்டுட்டு ஜாலியாக தூங்குங்க. கவலையெல்லாம் படாதீங்க. அன்றைக்கி கவலைப்படுற நாள் கிடையாது, இருக்க தான் செய்யும். என்ன பிரச்சனை நமக்கு இல்லாமல் இருக்கும் நாளைக்கு? ஏன்னா 20ஆம் தேதி 10 நாளில் இஎம்ஐ பிரச்சனை வந்துடும், வீட்டு வாடகை பிரச்சனை வந்துடும், அது வரும் இது வரும், இந்த போனஸை வாங்கி என்னென்னமோ செய்யணும் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். நகை எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? அது எடுக்கவே முடியாது அப்படிங்கிறது போனஸ் வந்ததும் தெரிஞ்சு போயிருக்குமா? நமக்கு வர்ற போனஸ்க்கு நகை எடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு புரிஞ்சு போயிருக்கோம். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. முடியலையா, சரி கடவுள் ஏதோ ஒரு நாள் நமக்கு முடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற முழு நம்பிக்கையை கடவுள் மேலே வச்சுட்டு அவரை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை செய்யுங்க. அது கடவுள் பார்த்துக்கணும் அப்படின்னா அவருக்கு பூஜை புனஸ்காரமெல்லாம் வைக்கணும், தாமரை பூ வைக்கணும், அப்புறம் காயின்ஸ் வச்சுக்கணுமா. சரியா? 101 ரூபா வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். காயின்ஸு வெள்ளி காயின்ஸ் எல்லாம் வச்சுட்ருக்கவங்க இருக்காங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு ஹாய், அவ்வளோதான். ஒரு கும்பிடு போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஐயோ இது செய்யணுமே, பூஜை பண்ணணுமே, நான் என்ன பண்ணுவேன், முருகா பண்ண முடியுமான்னு தெரியலையே, நான் வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைப்பேனா, உன்னை பூஜை போடுவேனா, தீபாவளி பூஜை காலையில் பண்ணணும், சாயந்தரம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும், காலையில் கேதார கௌரி பூஜை பண்ணணும், டெய்லி 3 நாளும் தலை குளிச்சா எனக்கு என்னாகும்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன், ஐயோ என்ன பண்ணுவேன், முருகா என்ன பண்ணுவேன், ஒன்றும் வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் முருகா முருகா முருகான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? முருகா என்ன பண்ணுவேன் ஈஸியாக வரும். எனக்கு வாயில் அவ்வளோதான் முருகா, தெய்வமே முருகா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வரும்.
அந்த மாதிரி வருதுல்ல, அந்த அத்தனை தடவை நீங்கள் முருகனை கூப்பிட்டதே போதும் அவருக்கு. ஓகேங்களா? தாமரை பூ வச்சு பூஜை பண்ணாதான் அவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அப்படின்லாம் இல்லை. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்கள் எந்த பூவும் வைக்காமையே கொடுப்பார். கொடுக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளோ பூ வச்சாலும் கொடுக்க மாட்டார். அதுதான் கடவுள். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு கடவுளை கும்பிடுங்க, கையெடுத்து கும்பிடுங்க போதும். இது செய்யலை, அது செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? சொல்கிறது என் கடமை. இல்லை நாங்கள் எல்லா பூஜை செய்கிறோன்னா தாராளமாக செய்யுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா? கடவுளுக்கு தானே பூஜிக்கிறோம், ஒரு தப்பும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.